காலை உணவுங்கிறது புரதச்சத்து அதிகமுள்ள உணவா இருக்கணும். நல்ல இவ்வளவான கொண்டக்கடலை, இந்த சிகப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, ராத்திரி படுக்க போகும்போது தண்ணி ஊத்தி வச்சுட்டு காலையில இந்த இட்லி கொப்பரையில வச்சு வேக வச்சு அது மேல கொஞ்சம் போல மஞ்சத்தூளோ மிளகு தூளோ போட்டு சாப்பிடலாம். இருக்கிறதுலயே கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய சுண்டல் அந்த சிவப்பு கொண்டக்கடலை அதிக அளவு புரதம் உள்ளது. மிக அதிக அளவு உள்ள தாவர புரதம் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் சோயா. அதை ஒரு சுண்டலாகவோ ஏதோ காலையில அந்த சுண்டல், அப்புறம் நல்ல காய்கறி துண்டு, என்ன காய்கறிகள் வீட்டுல இருக்கோ அந்த காய்கறி துண்டு, ஒரு பெரிய கப்ல சூப்பு, நல்ல புரதம். வேற எனக்கு காய்கறி வேண்டாம், எனக்கு புரதம் வேற வேண்டாம், நல்ல 2 துண்டு, 2 முட்டை, வேக வைத்த முட்டை, இல்லைன்னா ஒரு ஆம்லெட், நிலக்கடலை, பாதாம் பருப்பு, எது முடியுமோ இப்படியான ஒரு உணவு காலையில இருக்கணும். சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்க கூடாது. ஏன்னா பல பேர் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நடுவுல இட்லியை காணாம முருகலா தோசையும் கட்டி சட்னியும் கொஞ்சம் மொளாப்படியும் இருந்தா தானே முடியும்னு நினைப்பாங்க. நம்ம அப்படி போய் இருந்த காலம்லாம் வேண்டாம். இனிமேல் நம்முடைய உணவு இப்படியான திட்டத்தில் இருக்கட்டும். இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட